குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள டாப்பிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா செல்லோட பார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டயக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, கேப்சூல் இருக்குது, செல் வால், பிளாஸ்மோ மெம்பரைன்ஸ், மீசோசோம், சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்டு, ஃப்ளஜெல்லம், பிளாஸ்மிட், இன்க்ளூஷன், பாலிரிபோசோம்ஸ், பில்லஸ். இந்த மாதிரி சில பார்ட்ஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா, கேப்சூல், செல்வால், தென் சைட்டோபிளாசம். இந்த 3 பார்ட்டும் கம்பேர் வித் அதர் பார்ட்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. வாங்க நம்ம ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, கேப்சூல் ஆர் கிளைகோகாலிக்ஸ். Capsules are glycocalyx. Some bacteria are surrounded by a gelatinous substances which is composed of polysaccharides or polypeptide or both. A thick layer of glycocalyx bound tightly to the cell wall is called capsule. It protects cell from desiccation and antibiotics. The sticky nature helps them to attach the substrates like plant root surfaces, human teeth and tissues. It helps to retain the nutrient in bacterial cell. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பாக்டீரியங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வளவளப்பான தன்மை கொண்டதாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிசாக்கரைடு மற்றும் பாலிபெப்டைட். ஓகேங்களா? சில நேரங்களில் இது ரெண்டுமே இணைஞ்சு காணப்பட்டிருக்கும். இது செல் சுவரோடு, அதாவது செல் வால், அது கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த கிளைகோகாலிக்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கேப்சூல்னு பேர். கேப்சூல்னா ஒன்றும் இல்லை, வெளியுறை. இவைகள் என்ன எதுக்கு பயன்படுது சார் அப்படின்னா, இந்த கேப்சூல் பாக்டீரியங்களை உலர்தலிலிருந்து, அதாவது காய்ஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் உயிர் எதிர்பொருள்களிலிருந்தும் பாதுகாப்பதற்காகவும் இது நம்மளுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் வெளியுறையினோட அந்த ஒட்டும் தன்மை இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா, பாக்டீரியங்கள், ஓகேங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னா, தாவர வேரின் புறப்பரப்புகள், மனிதனுடைய பற்கள், திசுக்கள் மீது ஒட்டி வாழக்கூடிய தன்மைக்கு இது ரொம்ப உதவுது. மேலும் இந்த அடுக்கு, எந்த அடுக்கு, இந்த கேப்சூல் அடுக்கு பாக்டீரியா செல் ஊட்டத்தினை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. நெக்ஸ்ட் பார்ட் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, செல் வால். செல் வால் இங்கே பாக்டீரியா எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். The bacterial cell wall is granular and is rigid. It provides protection and gives shapes to the cell. The chemical composition of a cell wall is rather complex and is made up of peptidoglycan or mucopeptide, N-acetyl, glucosamine, N-acetyl, muramic acids and peptide chain of 4 or 5 amino acids. One of the most abundant polypeptide called porin is present and it helps in the diffusions of solids. That means solutes. இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்டீரியங்கள் சுவர் ரொம்ப கடினமாக இருக்கும். ஓகேங்களா?
அதில் வந்து துகள்கள் ஒத்த தன்மை கொண்டது. கிரானுலர்னா துகள்கள் ஒத்த தன்மை கொண்டது. இதனுடைய மெயின் நோக்கம் செல்லிற்கு வடிவத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. ஓகே, இட் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அண்ட் கிவ் த ஷேப்ஸ் டு த செல். பாக்டீரியங்களின் செல் சுவர் சிக்கலான அமைப்புடையது. ஓகேங்களா, ரேதர் காம்ப்ளெக்ஸ், சிக்கலான அமைப்புடையது. இவை பெப்டிடோகிளைகான் அல்லது மீகோ பெப்டைடுகளால் ஆனது. அது அப்படின்னா மீகோ பெப்டைட் அண்ட் பெப்டிடோகிளைகான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என் அசிட்டைல் குளுக்கோசமைன், என் அசிட்டைல் மியூராமிக் அமிலம் அதாவது ஆசிட்ஸ், 4 அல்லது 5 அமினோ அமிலங்களை கொண்ட பெப்டைட் தொடரால் ஆனது. இது பெப்டிடோகிளைகான், மீகோ பெப்டைட். ஓகே, பாக்டீரியங்களின் செல் சுவரில் போரின் பாலிபெப்டைடுகள் மிகுந்து காணப்படுகிறது. இவை எதுக்கு யூஸ் ஆகுது? இவை கரை பொருள்களை பரவி செல்வதற்கு உதவுகிறது. இட்ஸ் யூஸ்டு ஆர் ஹெல்ப்ஸ் இன் த டிஃப்யூஷன் ஆஃப் solids. Okay, the next one, plasma membrane. The plasma membrane is made up of lipoprotein. It controls the entry and exit of small molecules and ions. The enzymes involved in the oxidation of metabolites, that is the respiratory chain, as well as the photosystem used in photosynthesis are present in the plasma membranes. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாஸ்மா ஜவ்வு இருக்குல்ல, அது வந்து லிப்போ புரதத்தால் ஆனது. இது சிறிய மூலக்கூறுகள் அயனிகள் உட்செல்வதை அல்லது வந்து வெளியேறுவதையும் கட்டுப்படுத்துகிறது. சுவாசித்தல் மெயின் அதில் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி சுவாசத்தில் நிகழ்ச்சிகள் வந்து வளர்சிதை பொருள்களின் ஆக்சிஜனேற்றத்தில் இது வந்து பங்கு பெறுது. மெயினாக வந்து நொதிகளும் பங்கு பெறுது. ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் நொதிகளும் பிளாஸ்மாவில் வந்து அமைந்துள்ளது. ஓகேங்களா, இது என்ன போட்டிருக்காங்க? as well as the photosynthesis used in photosystem used in photosynthesis are present in the plasma membranes. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய நொதிகளும் இங்கே இருக்கு பிளாஸ்மா மெம்பரேனில், எஸ்பெஷலி பிளாஸ்மா ஜவ்வில் வந்து இருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, சைட்டோபிளாசம். Cytoplasm is thick and semi-transparent. It contains ribosomes and other cell inclusions, cytoplasmic inclusions like glycogen, poly, beta hydroxy butyrate granules, sulfur granules, and gas vesicles are present. Okay, here what they are giving message to us, cytoplasm அப்படிங்கிறது ஒரு அடர்த்தியானது. ஓகேங்களா, அடர்த்தியானது திக்கு. தென் ஒளி கடத்தும் தன்மையுடையது. அதானது செமி டிரான்ஸ்பேர்ட், ஒளி கடத்தக்கூடிய தன்மையுடையது. இதில் ரிபோசோம்களும் இதர செல் உள்ளடக்க பொருள்களும் காணப்படுகின்றன. சைட்டோபிளாசத்தில் உட்பொருளாக கிளைகோஜன், பாலி, பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட், ஓகே, ஹைட்ராக்சி பியூட்டரேட் துகள்கள் மற்றும் கந்தக துகள்கள் அதான் சல்ஃபர் கிரானுல்ஸ், வளிம குமிழ்கள், ஓகே, கேஸ் வெசிகல்ஸ் போன்றவை எல்லாமே இங்கே காணப்படுது. அடுத்து பார்த்தோன்னா பிளாஸ்மிட் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் autonomous elements. They contain genes for fertility, antibiotics resistant and heavy metals. It also help in the production of bacteriocins and toxins which are not found in bacterial chromosomes. The size of plasmid varies from 1 to 5 kp. Usually plasmid contribute to about 0.5 to 5.0% of the total DNA of bacteria. The number of plasmids per cell varies. Plasmids are classified into different types based on the functions. Some of them are F plasmid, fertility factor, or resistant plasmids, Colcin plasmids, RI, root inducing plasmids, and TI, tumor inducing plasmids. Okay,
வாங்க நம்ம இதில் பிளாஸ்மிட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்டீரியங்களில் காணப்படக்கூடிய ஓகேங்களா, பாக்டீரியங்களில் காணப்படக்கூடிய ஈரிலையிலான அதான் டபுள் ஸ்டாண்ட் வட்ட வடிவ சர்க்குலர் சுயமாக பெருக்கமடையக்கூடிய செல்ஃப் ரிஃப்ளிகேட்டிங் தன்மை கொண்ட கூடுதல் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா குரோமோசோம், அதுக்கு பேர் என்னது பிளாஸ்மிட் என்று அழைக்கப்படுகிறது. இவை வளத்தன்மை, உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்புத்தன்மை, வன் உலோகம் தாங்கும் தன்மை ஆகியவற்றிற்கான மரபணுக்களை பெற்றுள்ளது. இது என்ன வச்சிருக்கு அப்படின்னா, they contain genus fertility, antibiotic resistance, heavy metals, இது மாதிரி கேரக்டர்லாம் இதுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பாக்டீரியத்தின் குரோமோசோமில் காணப்படாத பாக்டீரியோசின் மற்றும் நஞ்சுகளை பிளாஸ்மிட் உற்பத்தி செய்கின்றன. பிளாஸ்மிட் எப்படி எவ்வளோ இருக்குன்னா 1 to 500 கிலோ அடி 9, ஓகே, அதுதான் அது கிலோபேஸ் வரையிலான அளவுகளில் வேறுபடுகின்றன. பாக்டீரியங்களில் காணப்படும் மொத்த டிஎன்ஏவில் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 0.5% 5.0% வரை இருக்குது. பாக்டீரியங்களின் அந்த செல்களில் காணப்படக்கூடிய பிளாஸ்மிட் எண்ணிக்கை வந்து வேறுபடுது. பிளாஸ்மிட்கள் அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் சில வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அது வந்து எஃப் பிளாஸ்மிட், ஆர் பிளாஸ்மிட், கால் பிளாஸ்மிட் மற்றும் ஆர்ஐ பிளாஸ்மிட், ஃபைனலி டிஐ பிளாஸ்மிட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் மீசோசோம்ஸ். மீசோசோம்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, these are localized infolding of plasma membrane produced into the cell in the form of vesicles, tubulus and lamella. They are glubbed and folded together to maximize their surface area and helps in respiration and in binary fusion. பிளாஸ்மா ஜவ்வு குறிப்பிட்ட சில இடங்களில் குமிழ்கள், சிறு குமிழ்கள், மென் அடுக்குகள், ஓகேங்களா, மென் அடுக்குகள் போன்ற வடிவங்களில் வந்து அது செல் உள்நோக்கி சில மடிப்புகளை, அதான் அது ஃபோல்டு இன்ஃபோல்டிங்ஸ் மடிப்புகளை தோற்றுவிக்கின்றன. இவை 1-2 மடிப்புகளை ஏற்படுத்தி தளப்பரப்பை அதிகரிக்க செய்து இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகுது, சுவாசத்திலுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது, சுவாசத்திலுக்கும் இரு பிளவுறுதலுக்கும் உதவுகிறது. இட்ஸ் மெயின்லி ஹெல்ப்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் இன் ஃபைனரி ஃபியூஷன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் polysomes or polyribosomes. Polysomes or polyribosomes. The ribosomes are the site of protein synthesis. The number of ribosomes per cell varies from 10,000 to 15,000. The ribosomes are 70S type and consist of 2 subunits, 50S and 30S. The ribosomes are held together by mRNA and form ribosomes or polysomes. ஓகேங்களா, ரிபோசோம்கள் புரதச் சேர்க்கை நடைபெறும் மையமாகும். ஓகே, இட் இஸ் சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். ஒரு செல்லில் ரிபோசோமின் எண்ணிக்கை 10,000 15,000 வரை வந்து இருக்கக்கூடும். ரிபோசோம்கள் என்ன வகையை சார்ந்தது அப்படின்னா 70S வகையை சார்ந்தது. இந்த 70S அப்படிங்கிறது வந்து என்னன்னா 2 சப் யூனிட்ஸ் வந்து இருக்கு. அதில் வந்து ஒன்று பார்த்தோம்னா 50S மற்றும் 30S. ஓகேங்களா, இது வந்து ஒரு mRNA கூட அட்டாச் ஆகிருக்குது. இலையின் மீது பல ரிபோசோம்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து காணப்படுவதால் இது என்ன நம்ம வந்து சொல்கிறோம், பாலி ரிபோசோம்ஸ்னு சொல்கிறோம் அல்லது பாலிசோம்ஸ்னு சொல்கிறோம். The next one, flagella. Certain motile bacteria have numerous thin hair like process of variable length emerge from the cell wall called flagella. It is 20 to 30 micron meter in diameter and 15 micron meter in length. The flagella of eukaryotic cells contain 9+2 microtubules, but each flagellum in bacteria is made up of a single fibril. Flagella are used for locomotion based on the number and position of flagella. There are different types of bacteria. Okay, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி அடையும் சில பாக்டீரியங்களின் செல் சுவரிலிருந்து தோன்றுகின்ற வேறுபட்ட நீளமுடைய எண்ணற்ற மெல்லிய மயிரிழை போன்ற அமைப்பு கொண்டவை. அதுதான் அது கசையிலை என அழைக்கப்படுகிறது. இதில் பார்த்தோம்னா 20 300 அந்த மைக்ரான் மீட்டர் விட்டமும் 15 மைக்ரான் மீட்டர் நீளமும் உடையது. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா செல்களின் கசையிலை 9+2 என்ற அமைப்பில் அமைந்துள்ள நுண்ணிலைகளால் ஆனவை. ஆனால் பாக்டீரியங்கள் ஒவ்வொரு கசையிலையும் ஒரே ஒரு நுண்ணிலையால் மட்டுமே ஆனது. கசையிலைகள் இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றன. கசையிலைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்த லிங்கை போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஃபைனலாக இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிம்ரியே. ஓகே, ஃபிம்ரியே ஆர் என்னது? ஃபிம்ரியே ஆர் பிலி. ஓகேங்களா? பிலி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃப்ளஜலோட ஸ்மால் சைஸ் ஆஃப் த என்னது ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ், அதான் பிலி. த பிலி ஆர் ஃபிம்ரியே ஆர் ஹேர் லைக் appendages found on surface of cell wall of gram-negative bacteria. Example, Enterobacterium. The villi are 0.2 to 20 micron meter long with a diameter of about 0.025 micron meter. In addition to normal villi, there are special type of villi which help in conjugation called sex villi are also found. கிராம் எதிர் பாக்டீரியங்களின் செல் சுவரின் மேற்புறத்தில் ஓகேங்களா மயிரிழை போன்ற நீட்சிகள் காணப்படுகின்றன. இவை நுண் சிலம்புகள் அல்லது ஃபிம்ரியோ எனப்படும். இவை 0.2 முதல் 20 மைக்ரான் மீட்டர் நீளத்தையும் 0.025 மைக்ரான் மீட்டர் விட்டத்தையும் உடையது. இயல்பான நுண் சிலும்புகளை தவிர பாக்டீரியங்களின் இணைவிற்கு உதவி செய்யும் சிறப்பு வகையான பாலியல் நுண் சிலம்புகள், அதாவது பிலி, நம்ம என்னன்னு சொல்றோம்னா செக்ஸ் பிலி அப்படின்னு சொல்றோம். இந்த டுடே கிளாஸ் இதோட முடியுது. Next class we will continue very soon. Thank you.